கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஏதோ ஒன்றை கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப என்ன செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எவ்வாறு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே இந்த வசனத்திலே நாம் 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். கவனிச்சுட்டு வரீங்களா? இந்த வசனத்தில் 2 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா மறுபடியும் நமக்கு வரப்போகுது. அதனால நாம எதை கொடுக்கிறோம் என்பதை குறித்து முதலாவது என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதை கவனிக்க வேண்டும், அது எவ்வாறு நமக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். எவ்வாறு நமக்கு திரும்பி கொடுக்கப்படுகிறது? நம்ம கொடுக்கும்போது கொஞ்சமா கொடுத்தோம், ஆனா திரும்பி வரும் பொழுது அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படியாக நமக்கு என்ன செய்கிறது, திரும்ப கொடுக்கப்படுகிறது. தெளிவா சொல்றேன், கவனிங்க. அன்பை கொடுத்தால், நீங்கள் பிறருக்கு அன்பை கொடுத்தால் அன்பு அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எத்தனை விளங்கிடுச்சு? நீங்கள் கசப்பையும் பகையையும் வெறுப்பையும் எரிச்சலையும் பிறருக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு திரும்பவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அமைதியா இருக்கிறீங்க. நீங்கள் நன்மையை பிறருக்கு கொடுத்தால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு திருமணம் செய்யப்படும், கொடுக்கப்படும். நீங்கள் தீமையை பிறருக்கு கொடுத்தால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் என்ன செய்யப்படும், கொட்டப்படும். நீங்கள் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் புன்னகையையும் ஒரு சிரிப்பையும் அவர்களுக்கு கொடுத்தீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு திரும்பவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். நீங்கள் பணத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்யப்படும், கொட்டப்படும். நீங்கள் வெறுமையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை விளங்கிடுச்சு? வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு புன்னகையும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மறுபடியும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். முகம் கோணலையும் முக வாட்டலையும் நீங்கள் பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் திருமணம் செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். சிலர் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, எந்த நேரம் எல்லாரும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க, நீங்க எதை கொடுத்தீங்க கொஞ்சம் பாருங்க. அமைதியா இருக்கிறீங்க. எந்த நேரம் எல்லாரும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க, நீங்க எதை கொடுத்தீங்க கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திரும்ப கொடுக்கப்படாது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிறைய கொடுக்கப்படும். விளங்கிடுச்சா? நீங்க எந்த நேரம் பகையையும் கசப்பையும் எரிச்சலையும் டென்ஷனையும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் திரும்பி என்ன செய்யும், வட்டி முதலமா சேர்ந்து வரும். அப்ப எதை கொடுக்குறீங்க என்பதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது என்ன, அது எப்படி வருது நமக்கு என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறவைகள் எவ்வாறு நமக்கு திரும்பவும் வருகிறது என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய தகப்பன் எதையுமே அவர் பாருங்க நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். எதையுமே அதுதான் இங்க நம்ம கவனிக்கிறோம். அவர் எதையுமே நிரம்பி வழிய செய்கிற தகப்பனாக இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று செய்கிறார் அவர் சொல்லுகிறாரே. அவர் எதை கொடுத்திருக்கிறாரு? அவர் எதை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? நமக்காக கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய நேசத்தை பாசத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நீங்க அநேகர் பாருங்க இயேசுக்காக மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அந்த உலகத்துல.
இயேசுக்காக நான் சாக ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு இயேசு செத்த அப்படின்னாலே. கவனிங்கள், இயேசு அன்னைக்கு செத்த கல்வாரி சிலுவையிலே. அதனால இன்னைக்கு எத்தனையோ சொல்றாங்க இயேசுக்காக நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கியா. பாருங்க, விதைப்பு அறுப்புதெல்லாம் விதைக்கும் பொழுது கொஞ்சம் விதைக்கிறோம், அறுவடை வரும்போது நிறைய வருகிறது. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய தேவன் நிரம்பி வழியை செய்த தகப்பனாக அவர் இருக்கிறார். எனவே நீங்கள் நல்ல சரியான காரியத்தை கொடுங்கள், சரியான காரியத்தை விதையுங்கள், அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், சிரிப்பை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள், நன்மையை கொடுங்கள். எரிச்சலையும் பகையையும் முகவாடலையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறதையும் கொடுக்காதீங்க. ஏன்னா திரும்ப அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. திரும்ப அதுதான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொண்டு சரியான காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். சரியான காரியத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, அது நமக்கு திரும்பி என்ன செய்யறது? நிரம்பி வருகிறது.